ஹாய், வெல்கம் பேக் டு காயத்ரி பரணி. இன்றைக்கி ஒரு ஈஸியான லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். லஞ்சுக்கு நான் பொட்டேட்டோ ரைஸ் செய்ய போகிறேன். அது கூடவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். பொட்டேட்டோ ரைஸ்க்கு ஒரு குக்கரில் ரைஸ் வெந்துட்டுருக்கு, இன்னொரு குக்கரில் ஸ்நாக்ஸுக்காக ஸ்வீட் கார்ன் வேக வச்சுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி, சுண்டல் குழம்புக்கு ஒரு ஆனியன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாதி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், பாதி தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, கொஞ்சமாக சோம்பு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சு, பிரியாணி இலை இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் 1 2. அப்புறம் வெங்காயம், தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு இது கூட மசால் தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் இதெல்லாம் சேர்த்து தக்காளி வெங்காயம் நல்லா வணங்குற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். தக்காளி வணங்குறதுக்குள்ளே தேங்காய் நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு மூடி தேங்காய், ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, வெங்காயம், தக்காளி அதில் பாதி மீதி வச்சுருந்தது அதையே சேர்த்துக்கிறேன். இது கூட 4 முந்திரி, இது எல்லாமே தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே வெள்ளை சுண்டல் வேக வச்சுருந்தேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அது தண்ணியோடு சேர்த்துக்கிட்டால் அதோட சத்து எல்லாமே நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும். அவ்வளோதாங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். அடுத்தது பொட்டேட்டோ ரைஸ்க்கு ஒரு ஆனியன், 2 பெரிய உருளைக்கிழங்கு நான் எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசிக்கு 200 கிராம் அரிசிக்கு 2 பெரிய உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். இதை இப்போ தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு சேர்த்துட்டு 4 பூண்டு தட்டி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 2 பிஞ்சு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் இதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் இதில் சேர்த்து இது வணக்கிக்கிறேன். இது கூட மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சமாக, இதெல்லாம் சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா உருளைக்கிழங்கு வேகட்டும்னு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். சாப்பாடு இந்த மாதிரி பேஷனில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கலரி வச்சிடலாம். அப்போ தான் ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாது, உதிரியாக வெரைட்டி ரைஸ் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சப்பாத்திக்கான சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு இறக்கிடலாம். கிருத்திக் ரெடி ஆயாச்சு. அவனுக்கு சப்பாத்தி சுட்டுட்ருக்கேன். சப்பாத்தினாவே அவனுக்கு ரோல் பண்ணி கொடுத்தா தான் அவனே சாப்பிடுவான். உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு கரண்டிலேயே நம்ம கட் பண்ணி பார்த்தா கட் ஆகும். இது டேஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுக்கலாம். சூடாக நம்ம போட்டு கிளறினோன்னா குழம்பு சாதம் மாதிரி தான் இருக்கும். அதனால் உருளைக்கிழங்கு சாதம் ரெண்டுமே நல்லா ஆற வச்சு கிளறும் போது தான் கிளறின சாதம் மாதிரி நல்லாயிருக்கும். லஞ்ச் ரெசிபிக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், கெடாமல் இருக்கும். உருளைக்கிழங்கும் நல்லா ஆறிடுச்சு. இதை சாதத்தில் சேர்த்துட்டு நான் கிளற போகிறேன். ரைஸ்க்கு நம்ம உப்பு போடலை, ரைஸ்க்கு தனியாக தூள் உப்பு சேர்த்துட்டு நம்ம கிளறிக்கலாம். இது உங்களுக்கு ஈஸியான லஞ்ச் ரெசிப்பியாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு 10 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாம். அதுவும் முந்தின நாள் செஞ்ச குழம்பு இருந்துச்சுன்னா காலையில் தோசை குழம்போடு வச்சுட்டிங்கன்னா மத்தியானத்துக்கு இந்த லஞ்ச் ரெசிபி கலரி டக்குன்னு நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். ஈஸியாக உங்களுக்கு ஒர்க் முடிஞ்சிடும். அதுவும் இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.